வாக்காள பெருங்குடி மக்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, எளிய மக்களுக்காகவும் வியாபார குடிமக்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் அன்றாடம் உழைத்துக் கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு உங்களின் பொன்னான முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எளிய மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு உங்களின் பொன்னான முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு அரசியல் செய்து கொண்டிருக்கிற அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு உங்களின் பொன்னான முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே இட்டு வெற்றியடை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விருப்பு அரசியல் செய்து கொண்டிருக்கிற அதானிக்கும் அம்பானிக்கும் ஆதரவாக மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். அதானிக்கும் அம்பானிக்கும் வாக்களித்தால் இனவெறியை ஏற்படுத்துகிற சகோதரத்துவத்தை சீர்குலைக்கிற மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். அன்பு அரசியல் செய்து கொண்டிருக்கிற அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு உங்களின் முன்னான முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு உங்களின் பொன்னான முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வியாபார பெருமூடு மக்களை பாதுகாத்திட அண்ணன் எழுச்சி தமிழர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அதானிக்கும் அம்பானிக்கும் பூஜா தூக்குகிற மோடி அவர்களுக்கு வாக்களித்தால் அதானிக்கும் அம்பானியும் பெரும் செல்வந்தராக வளர்வார்கள். நடுத்தர சாதாரண கூலி தொழிலாளராக இருக்கிற வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே அன்பார்ந்த தோழர்களே, பெரியோர்களே, உங்களின் பொன்னான முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எழுச்சி தமிழர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமா அன்போடு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். உலகமே வேந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற உலக மக்களின் ஒப்பற்ற தலைவராக விளங்குகிற எளிய மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, உழைக்கின்ற மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மகத்தான ஒரு மாபெரும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் உங்களின் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுகின்ற தலைவர் அவர்கள். உலகமே இன்று வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. அறிவார்ந்த ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு மனிதராக, ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக விளங்குகிற எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவராக இருக்கின்ற ஒரு தலைவர் தான் நம் பகுதியிலே போட்டியிடுகிறார். உங்களுக்காகத்தான் எழுச்சி தமிழர் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். நாளை இளைஞர்களுக்காக, நாளை நாடாள போகிற அரசு அலுவலர்களாக, அரசு அதிகாரிகளாக அல்லது நாட்டை பாதுகாக்கின்ற குழந்தைகளாக இருக்கிற உங்களுக்காக எழுச்சி தமிழர் என்ன சொல்கிறார் என்றால், 1ஆம் வகுப்பு முதல் பள்ளி துவங்குகிற படிப்பு முதல் 1லிருந்து 10, 12 கல்லூரி, மேற்படிப்பு, பட்டய படிப்பு, இளம் படிப்பு, முதுநிலை கல்வி, அதை தாண்டி PhD டாக்டரேட் என்று சொல்லுகிற அனைத்து படிப்பையும் இலவசமாக வழங்க வேண்டும் என்று எழுச்சி தமிழர் சொல்கிறார். ஒத்த ரூபாய் கூட இல்லாமல் மாணவர்களுக்கு அரசே கல்வியை வழங்க வேண்டும். இது அரசின் கடமை. இந்த மண்ணிலே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வியை கொடுக்க வேண்டியது இந்த அரசின் கடமை என்று எழுச்சி தமிழர் சொல்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் படிக்கணும்னா என்ன பண்ணணும்? எஜுகேஷனாக நம்ம செலவு பண்ணணும். அப்பா அம்மா பணம் சம்பாதிச்சு நம்ம கொடுப்பாங்க, அதை எடுத்து போய் ஸ்கூல்ல கட்டுவோம், அப்படிதான் படிச்சுட்டு இருக்கோம். நிறைய அரசு பள்ளியை தவிர, அரசு பள்ளியா இருந்தாலும் எந்த பள்ளியாக இருந்தாலும் இலவசமாக கல்வியை 1ஆம் வகுப்பு முதல் PhD வரை வழங்க வேண்டும் என்று எழுச்சி தமிழர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட எழுச்சி தமிழர் அவர்கள் தான் இந்த பகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டிருந்தாரு. உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்க எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்டலம் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற எழுச்சி தமிழர் அவர்கள் தான் மருத்துவமனையில், நாட்டில் இருக்கிற எல்லா மருத்துவமனைகளும் தனியார் மருத்துவ கல்லூரியாக இருக்கிற அனைத்து கல்லூரிகளும், அல்லது மருத்துவமனையில் அரசு இல்லாத தனியார் மருத்துவமனை அனைத்து மருத்துவமனைகளையும் அரசே எடுத்து நடத்தணும். இலவசமா மருத்துவம் வழங்கணும், எல்லாருக்கும் இலவச மருத்துவம் வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுச்சி தமிழர் அவர்களுக்கு உங்களின் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்கு சேகரிக்க உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அரசு, பாரதிய ஜனதா அரசு என்பது மக்களுக்கு எதிரான அரசு. எளிய மக்களுக்காக, ஏழைகள் வந்து 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு சேர்த்து 1000, 2000, 5000 சேர்த்து ஒரு குண்டுமணி அளவுக்கு நம்ம நகை வாங்கி சேர்த்து வைப்போம். அந்த நகையை வாங்கக்கூடாதுன்றதுக்காக இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் விலைவாசியை உயர்த்தி எளிய மக்களா இருக்கணும், ஏழையா இருக்கணும், வறுமையா இருக்கணும், எல்லாம் அடிமட்டத்துக்கு போயிட்டு நகையெல்லாம் உயர்த்தணும். இன்னைக்கு நகையெல்லாம் உயர்த்தணும்னா ஏழை மக்கள் தான் பொருளாதாரமா வலிமையாடக்கூடாது.